Stop it. ஏய் 10 வருஷமா நான் இந்த ஜிம்மை நடத்துறேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஒருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்ணதும் இல்ல, இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை என் நாலேஜுக்கு கொண்டு வந்ததும் இல்ல. எங்க இருந்து ஓடி வந்த உனக்கு ஒரு உதவியா இருக்கட்டுமே பரிதாபப்பட்டுதான் இங்க இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட் கொடுத்தேன். அது ஞாபகம் இருக்கட்டும். இதையெல்லாம் மறந்துட்டு என்னையும் இங்க வர விஐபிசியும் ஏதாவது இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்ச போயிடு. இப்பவே இங்க இருந்து வெளியே போயிடு. நீங்க சொல்றது நியாயமே இல்ல மேடம். தன்கிட்ட பண பலமும் செல்வாக்கு இருக்குன்றதுனால இந்த கணேஷ் மாதிரி ஆளுங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கணுமா? லோரா மேடம் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனால இந்த கணேஷ் தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி கணேஷ், ஐ அம் ரியலி சாரி. நோ சாரி கேட்க வேண்டியது இவ. 3 முறை கண்டினியூஸா மிஸ்டர் கேரளா பட்டம் வாங்கின என்ன இத்தனை பேருக்கு முன்னாடி அடிச்சிட்டால, அதை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. விடுங்க கணேஷ், எனக்காக அவளை மன்னிச்சிடுங்க. ஓகே ஓகே, இந்த தடவை விட்டுற. பட் ஒன் கண்டிஷன், நாங்க ஆசைப்படும் போது அட் எனி டைம் நாங்க கூப்பிடுற இடத்துக்கு வரணும். இல்லனா நாங்க யாருன்னு காட்டிடுவோம். நீ இந்த ஊருக்கு புதுசு, நான் சொல்றதை கேளு. இங்க ஒரு பொண்ணு தனியா வாழணும்னா சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். The goldfish, தங்கமே. உன்னை வர்ணிக்க இதை விட வேற ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கல. மாடலிங் பண்ணா என்னவோ பணம் வரும், ஆனா அதை விட அதிகமா நாங்க தரோம். உனக்கு வேண்டிய வசதிகள் எல்லாத்தையும் நாங்க பண்ணி தரோம். ஆனா எங்களுக்கு வேண்டியது நீ பண்ணா போதும். எப்படி வசதி? ஏய், எங்க மனசுல உன்னை ஸ்கெட்ச் போட்டுட்டோம். ஒத்துழைச்சா உனக்கு நல்லது, இல்லன்னா எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. மயிலே மயிலேங்கும் போதே இறகு போடணும், இல்ல புடுங்கிடுவோம். நோ டவுட், போட்டோவில் பார்க்கறத விட நீங்க நேர்ல இன்னும் அழகா இருக்கீங்க. முகத்துல இருக்கிற அழகு, கண்ணுல தெரிகிற ஒளி, உங்க உடல் அமைப்பு, மொத்தத்துல உங்க கவர்ச்சி எதுவுமே இந்த போட்டோல இல்லையே. உங்க கமெண்ட்ஸ் கேட்டுட்டு போறதுக்கு நான் இங்க வரல. ஐ நோ உங்களுக்கு தெரியாம உங்க போட்டோவை நாங்க பப்ளிஷ் பண்ணது தப்பு தான். விண்டோஸ் மாதிரி மரியாதைக்குரிய ஒரு பத்திரிக்கை நிச்சயமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க கூடாது. பட் ஒன் திங், இன்னைக்கு உலக அளவுல பிரபலமா இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் தான் உங்க போட்டோவை எங்களுக்கு அனுப்பி வச்சாரு. அவர் எடுக்கிற ஒரு போட்டோவுக்காக பல பத்திரிகைகள் காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல நாங்க கேட்காமலே அவரா எங்களுக்கு இது அனுப்புனாரு. அந்த சந்தோஷத்துல நான் எந்த ஃபார்மாலிட்டிஸை பத்தியும் யோசிக்காம நேரா பிரஸுக்கு அனுப்பிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு நஷ்ட ஈடா ஏதாவது? வேண்டாம், நான் அவனை நேர்ல பார்க்கணும். யாரவன்? நீங்க பார்க்க வேண்டிய ஆள் தான், அமீர் உஸ்மான். தட்ஸ் ஹிஸ் நேம், அமீர் உஸ்மான். யங், டைனமிக் அண்ட் பவர்ஃபுல்.
ஹெல்த் கிளப்ல மட்டும் இல்ல, இந்த சிட்டில எந்த பக்கம் போனாலும் நாங்க இருப்போம். அங்க நாங்க வச்சுதான் சட்டம். ஏய், உன் மனசுல என்ன பருப்பு நினைப்ப? அந்த பொண்ணுக்காக வக்காலத்து வாங்கிட்டு எங்களுக்கு போன் பண்ணி மிரட்டினா நாங்க பயந்து போய் இந்த ஊரை விட்டு ஓடிடுவோம் நினைச்சியா? 3 வருஷமா நான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியும் மிஸ்டர் கேரளா பட்டம் வாங்குற சான்ஸ் எனக்கு கிடைக்கல தான். பட் பொண்ணுங்க கிட்ட சீன் காட்டி டார்ச்சர் கொடுக்கறது மிஸ்டர் கேரளாவா இருந்தாலும் மிஸ்டர் இந்தியாவா இருந்தாலும் மிஸ்டர் யூனிவர்ஸாவே இருந்தாலும் உதைக்காம விட மாட்டேன். இல்லைனா எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்ட என்னோட அப்பா உஸ்மான் பாயோட ஆத்மா என்ன மன்னிக்காது. தம்பி அமீர், உன் உயிர் மேல ஆசை இருந்தா உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. 24 செகண்ட். 24 செகண்ட் போதுண்டா உன் உடம்புல இருக்க எல்லா எலும்பையும் முறிக்கிறதுக்கு. எப்பவுமே என்னோட கேமராக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அழகான பொண்ணுங்களை எங்க பார்த்தாலும் அனுமதி இல்லாம அவங்கள போட்டோ எடுத்துரும். என் போனை பார்த்தா மிஸ்கால்ஸ் தான் இருக்கும், எல்லா மாடல்ஸ் தான். அவங்களுக்கு என் கேமரா முன்னாடி நின்னாலே போதும். ஏன்னா நான் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஏதாவது ஒரு மேகசினில் சென்டர் பேஜ்லேயோ கவர்லேயோ பப்ளிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க ரேஞ்ச் எங்கே போய்டுன்னு அவங்களுக்கே தெரியும். ஃபேஷன் வேர்ல்டில் டாப்பில் இருக்கிற ஏஜென்சிஸ் கண்ணில் அந்த ஃபோட்டோ பட்டா பொண்ணுங்களோட தலையெழுத்தே மாறிடும். நான் நிறைய பேரை மாற்றிருக்கேன். அப்படி எந்த ஆசையும் எனக்கு இல்லை. நம்மக்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குன்னு நமக்கு தெரியாதுலாரா, மற்றவங்களுக்கு தான் தெரியும். ஓன் டேலண்ட் எனக்கு தெரியும். யாருக்கு என்ன பிரச்சனை வந்தால் நமக்கு என்னன்னு நான் பாட்டுக்கு போயிருக்க முடியும். ஆனால் ஓ மேலே இருக்கிற அக்கறையினால தான் கணேஷை தட்டி கேட்டேன். உண்மையிலே உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போவாது நீ என்னை நம்பு. உனக்கு என்ன பிரச்சனை? அது ஏய், தயவுசெய்து போய் சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணாத. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ. என்கிட்ட ஷேர் பண்ண சொல்லு. எதுக்காக நீ பயப்படுற? பொண்ணுங்களோட சைக்காலஜி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ பெரிய பத்திரிக்கையில் உன் ஃபோட்டோ வந்தும் அதில் உனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. சந்தோஷப்படலனாலும் ஓகே, ஏன் கோவப்படுற? நீ செய்கிற ஜாப் வச்சு பார்க்கும்போது நீ ஹாப்பியாக இருக்க வேண்டிய பொண்ணு. என்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் சொல்லு. என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். என்ன நீ தாராளமாக நம்பலாம். சொல்லப்போனா ஒரு வகையில் ஒன்றை மாதிரி தான் நானும். தனியாள், அனாதை. அதனால தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாரா, நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே நான் இருப்பேன். ஹலோ அக்கா, சாரா, அக்கா விண்டோஸ்ங்கிற ஒரு மேகசின்ல உன்னோட போட்டோ போட்டிருக்காங்க. இது எங்கேயாவது பார்த்தா பிளாக் ஆளுங்களுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். எதுக்குக்கா இதெல்லாம்? ஏற்கனவே அந்த பிளாக்கோட ஆளுங்க பழி வாங்கணும்னு உன்னை தேடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையாக்கா? ஏய் ஏய், நில்லா. ஏய், நில்லா. ஏய். ஏய்.
மேடம் விட்டுங்க. ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய்